அனைவருக்கும் வணக்கம். ஒருத்தன் ஏழையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இது உலகம் முழுக்க இருக்கிற ஒரு சாதாரணமான விஷயந்தான். ஆனால் இதுக்கு அடிப்படையான காரணம் என்னங்கிறது நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஒரு சோசியக்காரன் இடத்துல போய் நீங்கள் நான் ஏழையாக இருக்கிறேன்னே இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், ஜாதகத்தில் அந்த கிரகம் மோசமாக இருக்குது, இந்த கிரகம் மோசமாக இருக்குதுன்ட்டு ஒரு கருத்தை சொல்லுவாங்க. அது ஜாதகம் மூலம் கணிக்கிறது சரியாக தெரிந்து கொள்வது உண்மையாக இருந்தாலும், அதை சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் இந்த 2025 யாருமே இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் அதை தள்ளி வச்சுருங்க. 2வது ஆன்மீகம் அப்படின்னு போட்டு இந்த ஓஷோ மாதிரி தலையில் முண்டாசு கட்டிக்கிட்டு தாடியை விட்டுக்கிட்டு எந்த ஒரு அடிப்படை புரிதலும் இல்லாமல் வாய்க்கு வந்தபடி ஏற்கனவே கரைச்சி குடித்து வச்சுருக்கிற தத்துவங்களை மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு உளருன்னு உளறிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒரு செஷனுக்கு 10,000 ரூபா 20,000 ரூபா கட்டி அதை போய் மண்டையாட்டிட்டு கேட்டுட்ருப்பாங்க. யார்? வசதி படைத்தவர்கள். இன்னும் பணக்காரனாக இருக்குது. இப்போ ஏழையாக இருக்கிறான் நம்ம அவன் அப்படின்னு போட்டு அவங்ககிட்ட போய் ஆன்மீகவாதிகள்கிட்ட போய் கேட்டுட்டு உட்காந்துட்ருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லாம் உன்னுடைய கர்மா அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சு சொல்லி முடிச்சிருவாங்க. அதுக்கு என்ன வழிவகைன்னா அது என்னென்னமோ சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராது அப்படிங்கிறனால அதையும் ஒதுக்கி வச்சுருவோம். அதெல்லாம் சரி, சகல துறைகளிலும் வல்லவன்ட்டு நீ உன்னைய நீயே சொல்லிக்கிறியே, நீ என்னடா இதுக்கு ஒரு முடிவு சொல்கிற அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம். வேறு என்ன காரணம்? சந்தர்ப்பங்களை சரிவர பயன்படுத்தி கொள்ளாது தான் நம்ம ஏழையாக இருக்கிறதுக்கு காரணம். சந்தர்ப்பங்கள் நம்ம தேடி வரும்பொழுது கூட நம்ம அதை புரிந்து கொள்வதும் இல்லை, அதை பயன்படுத்துவதும் இல்லை. இதுதான் நடக்கிற உண்மை. சந்தர்ப்பங்கள் அடிக்கடி வராது, சில நேரங்கள் தான் வரும். அந்த சமயங்களில் நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டோம்னா நமக்கு செல்வம் வளர்க்கக்கூடிய அந்த தொழில் வாய்ப்புகளையோ மற்ற விஷயங்களோ பயன்படுத்தி நம்ம செல்வத்தை ஈட்ட முடியும். இந்த குபேர இது மாதிரி அப்படியே கொட்டுறதுக்காக நான் சொல்லலை. உழைப்புக்கு கூட ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சாதான் உனக்கு வருமானம், அதன் மூலமாக தான் நீ செல்வந்தனாக முடியும் அப்படிங்கிறது. இதில் என்னென்னா, நீ ஒரு தனிப்பட்ட மனிதனாக இருந்து நீ செல்வந்தன் ஆகவே முடியாது. அதுக்கு பல பேருடைய உழைப்புகளை நீ பகிர்ந்து எடுத்துக்கணும். இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு ஒருத்தன் உழைச்சி கொடுக்குறான்னா அதில் அவனுக்கு ஒரு 20 ரூபாய் கொடுத்துட்டு 80 ரூபாய் நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் நீ பணக்காரனாக முடியும். இது அடிப்படை உண்மை. இது உலகம் முழுக்க இருக்கிற ஒரு விஷயம். இதை முதல்ல சரியாக புரிஞ்சுக்கணும். இந்த உழைப்பதற்கான வாய்ப்பை கொடுத்து உன்னிடமிருந்து 80% வருமானத்தை அவன் ஈட்டிக்கிறவன் என்ன சொல்லுவான்னா, அந்த 20% உனக்கு கிடைக்கும் மாதிரி நான் வாய்ப்பு கொடுக்குறேன்னு இல்லையா, அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு அவனுடைய கருத்தை சொல்லுவான். அந்த சமயம் அதிலிருந்து பார்க்கும்பொழுது அது சரியாக நமக்கு தெரியும். ஆனால் அது சரியில்லை. மனித குலம்ங்கிறது ஒரு பொதுவாக வைக்கணும்னா அது வாழ்க்கையில் இனிமேல் எந்த காலகட்டத்திலையும் நடக்காது. பொருளாதார அடிப்படையில் அது காலங்காலமாக பழக்கப்படுத்தப்பட்டு வந்துட்டதுனால அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அதனால் 80% மற்றவர்களுடைய உழைப்பை நீ எடுத்துக்கொள்வதாக இருந்தால் நீ எளிதில் செல்வந்தனாகலாம். இது ஒரு பாயிண்ட்டு. இப்படி மற்றவர்களிடம் உழைத்து வாங்கினாலும் சரி, தனியாக உழைத்து ஒரு மாதம் 20,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, 40% மட்டும் செலவுகளை செய்துவிட்டு 60% சேமிக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இதை செஞ்சால் தான் நீ செல்வந்தனாக முடியுமே தவிர, 10,000 ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு 11 ரூபாய் செலவு பண்ணிவிட்டு 1000 ரூபா கடன் வச்சுட்டு இருந்ததுன்னா நீ செல்வந்தனாக முடியாது, கடன்காரனாகத்தான் ஆக முடியும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ எங்கேயும் ஒரு கிராம பகுதியில் அதில் நகரத்தினுடைய கடைசி பகுதியில் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா நகரத்துக்குள்ளே ஒரு 1 கோடி ரூபாய் வீட்டை கட்டி காரெல்லாம் வாங்கி எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே உலாத்திட்டு இருப்பாங்க. பரம்பரை பணக்காரங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு பார்வைக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம 1947க்கு போயிடுவோம். அப்போ தான் இது உங்களுக்கு சரிவர விளங்கும். பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சி காலத்தில் இந்த மிராசுதார்கள், பண்ணையார்கள், ஜமீன்தார்கள் இவங்களுடைய அரவணைப்பில் தான் அவன் ஆட்சியவே பண்ணினான் பிரிட்டிஷ்காரன். அதனால் இவங்க கையில் தான் இந்த மொத்த நிலப்பரப்புகளும் விவசாய நிலங்கள் இதெல்லாம் இந்த 3 வகையான கேட்டகரியில் தான் இருந்தது. அவங்க மற்றவங்களையெல்லாம்
இப்போ பார்ப்பனரால் சூத்திரன் என்று சொல்லப்படுகிற அனைத்து ஜாதி மக்களும் கீழ்த்தர மக்களாக இருந்ததுக்கு காரணம் பார்ப்பனம் கிடையாது. இந்த ஜமீன்தார்களும் நிலச்சுவாந்தார்களும் தான் காரணம். இந்த அடிப்படையெல்லாம் வந்து இப்போ பல பேர் அதை மறைச்சிட்டாங்க. இதை நம்ம உண்மையாக சொல்கிறோம். உலகம் முழுக்க இருக்கிற வரலாறுகளை எடுத்து பார்த்தா ஒரு இனத்தை அந்த இனத்தை சேர்ந்த ஒரு குரூப்பு தான் வந்து அழிக்கும், பழி எடுக்கும், அவங்கள வந்து கீழ்நிலைக்கு கொண்டு போய் வைக்கணும். தமிழினம் முதற்கொண்டு எல்லாத்தையும் தான் சேர்த்து சொல்கிறேன். உலகம் முழுக்க அனைத்து இனங்களிலும் ஒரு இனம் வந்து அழிந்து போகுதோ அல்லது பாதிக்கப்படுதோன்னா அதுக்கு அந்த இனத்தில் இருக்கிறவங்க தான் காரணமாக இருக்கும். வெளியிருந்து ஒருத்தன் வந்து என்ட்ரு ஆகவே முடியாது. காலங்காலமாக இது நடந்து வருது. இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சாதி கலவரங்களையெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தாலே புரியும். இந்த ஒரு தமிழ் இன சாதிகளுக்குள்ளே தான் பிரச்சனைகள் இருக்குமே ஒழிய வெளியிலேருந்து வரக்கூடிய ஆட்களால் நகழ்வதில்லை. இது ஒன்றே போதும். இது எளிதாக நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இப்படி இருந்து பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சி முடிவுக்கு வந்து 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு 50 வாக்கில் குடியரசெல்லாம் ஆகிறதுக்கு முன்னே எல்லாம் உட்காந்து, அப்புறம் நம்ம காந்தி, நேரு, இன்னும் யார் யார் இருக்காங்களோ எல்லோரும் குத்த வச்சு உட்காந்து என்ன ஆலோசனை பண்ணாங்க? தானிய விளைச்சல் வந்து குறைவாக இருக்குது. நிலச்சுவாந்தார்கள் மத்தியில் இருக்கிற இந்த சுதந்திர போராட்டத்தினால பலவித தொழில்கள் வந்து சின்ன சின்ன அளவில் முயற்சி எடுக்கப்பட்டு முன்னேற்றம் கொண்டு வந்திருந்தாலும் தானியங்கிறது வந்து வெளிநாட்டிலேருந்து கூட அந்த காலகட்டத்தில் வந்ததுனால தண்ணீரை அடையணும்னா தானியத்துக்கு, விவசாயத்துக்கு முன்னுரிமை தரணும் அப்படின்ட்டு ஒரு சிந்தனை எல்லாம் கூட்டம் போட்டு பேசி முடிவு எடுக்கிறாங்க. அதனுடைய விளைவு நீங்கள் எந்த நிலத்தை வேணாலும், அரசு நிலங்கள் இருக்குது, சொந்தமாக வந்து அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரன் 2 அணாவுக்கு 1 அணாவுக்கு வந்து பதிவு பண்ணி கொடுத்த அந்த பழக்கம் வந்து கொண்டு வந்திருந்தான். அதனால் வந்து இந்திய அரசாங்கமும் அதுபோல் 1/2 அணா 1 அணா இப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் செலவு மட்டும் கட்டி நீங்கள் எந்தெந்த பகுதியில் விவசாயம் பண்ணுறீங்களோ அதை பூரா நீங்கள் வச்சுக்கோங்க, உழுவவனுக்கே நிலம் சொந்தம் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து அது இந்தியா முழுக்க பரவலாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. இது நடந்த உண்மையா இல்லையா? இந்த சமயத்தில் 1 அணா 2 அணா 8 அணா இதெல்லாம் வந்து வயிற்றை கட்டி வாயை கட்டி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த உழுவவனுக்கே நிலம் சொந்தம் இடத்த பரவலாக ஏக்கர் கணக்கில் பிடிச்சி வச்சவங்க அவங்களுடைய சந்ததி இன்றைக்கி பணக்காரனாக இருக்குது. அந்த 1 அணா 2 அணா இதை போய் என்ன நம்ம போய் உழைக்கணுமா? இது எப்படி உழைக்கிறது? இதெல்லாம் நமக்கு லாய்க்கப்படாது. உழைக்கிறதாவது இவ்வளோ ஒரு இடத்த போட்டு நம்ம விவசாயம் பண்ணி நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணுமா? இவன் நினச்சிக்கிட்டு அப்படி என்னமோ இவன் உழைச்சி கவர்மெண்ட்டுக்கு உதவி செய்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு என்ன பண்ணால் அந்த 4 அணா 8 அணா இருக்குமில்ல அதை கொண்டு போய் சாராயத்தையும் கல்லையும் குடிச்சு போட்டு மல்லாந்து படுத்துக்கிட்டான். அந்த பரம்பரையில் வந்த நீங்கள் தான் இப்போ ஏழையாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க. இதைத்தான் ஆன்மீகத்தில் கர்மா அப்படின்னு சொல்கிறான். இதை எவனாவது இன்றைக்கி இருக்கிற அந்த முண்டாசு கட்டின எவனாவது ஆன்மீகவாதி சொல்கிறான்னா எவனுக்கும் தெரியாது இல்லையா? நம்ம சொன்னால் தான் இனிமேல் எடுத்து சொல்லுவானுன்னு நினைக்கிறேன். கண்ணு கட்டின தூரம் ஒரு கல்லை நட்டி 4 பக்கம் 4 கல்லை நட்டிட்டா சரி, அந்த இடம் உனக்கு சொந்தம். அதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 8 அணாவோ 1 ரூபாயோ கட்டி 1/2 அணாவில் இருந்தது அந்த காலகட்டத்தில். அவ்வளோதான் இருந்திருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ். ஒரு இதை போட்டு பட்டாவை வாங்கி வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணுறாங்களோ இல்லையா, இடத்த வாங்கி வச்சுட்டு பேருக்கு ஒரு மூலையில் 2 கத்திரிக்காயும் மிளகாயும் போட்டுட்டு ஏமாற்றி அரசாங்கத்தினுடைய அந்த எதிர்பார்ப்பு வந்து நிராகரித்த மாதிரி ஏமாற்றி தான் அவங்க எதையும் செய்யாமல் அப்படியே போட்டு வச்சுருந்து பிறகு வந்து காமராஜ் பீரியடு காலத்தில் இந்த ஜி சாமிநாதன் பொள்ளாச்சியிலேருந்து ஒரு மத்திய வேளாண்மைத்துறை அமைச்சர் ஆன போது பலவித முன்னேற்பாடுகள் செஞ்சு பசுமை புரட்சி செய்யணும்னு செஞ்சு அதுக்கு பிறகு எல்லாம் விவசாயத்தை பண்ணி இப்போ அதுலேயும் பெரிய பெரிய நிலச்சுவாந்தார்கள் அதிக அளவில் ஏக்கர் பிடிச்சவங்க அவங்க தான் வந்து அதில் பயனடைஞ்சாங்க. இந்த 10 ஏக்கர் 20 ஏக்கராவை கல்லா கட்டி வச்சுருந்தவங்கனால ஒன்றும் பண்ண முடியல. அவங்க நம்ம இடம் கிடந்தால் போகுது அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு பேருக்கு ஒரு வேளாண்மை செஞ்சுட்டு அப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்களோட வந்து அடுத்த 3வது 4வது தலைமுறை தான் இன்றைக்கி இது போல் செஞ்சிட்ருக்கிறாங்க. ரியல் எஸ்டேட்டுக்கு இடத்த கொடுத்துட்டு டவுனுக்குள்ளே வந்து வீடுகளை கட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு பேருக்கு ஒரு தொழிலை செஞ்சுட்டு அப்படியே காலத்தை ஓட்டுறது. அதை பார்த்து அவன் செல்வந்தனாக இருக்கிறான், நம்மளும் செல்வந்தன் ஆகணும்னா உன்னுடைய பரம்பரை என்ன பண்ணுச்சுன்ட்டு நம்ம யோசித்து பார்க்கணும். அந்த கர்மா தான் இப்போ நீ அனுபவிச்சுட்ருக்கிற. அவன் என்ன பண்ணியிருக்கணும்?
இவன் வந்து அடுத்தவனுடைய தோட்டத்தில் போய் வேலை செய்வான். ஆனால் வந்து ஒரு 8 செலவு பண்ணி அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தனக்கு நிலத்தை சொந்தமாக்கி அதில் அவன் உழைச்சிருந்தான்னா நீ இன்றைக்கி பணக்காரனாக இருந்திருப்ப. இது நடக்க முடியாத போச்சு. நீயாவது அடுத்த ஜெனரேஷனுக்கு உன்னுடைய பரம்பரையை வந்து ஒரு செல்வ பரம்பரையாக மாற்றுறதுக்கு நீ உழைச்சி என்ன வழிங்கிறத பாரு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த பணக்காரன் ஆகிறதுக்கு சோசியக்காரன், ஆன்மீகவாதி, பொருளாதார நிபுணர்கள்கிட்ட போய் கேட்டாலும் அவன் வந்து நீ காசே இல்லாமல் தொழில் செய், பேங்கில் லோன் போடும்பான். அதனால் நம்ம சொன்ன கருத்து தான் இப்போ முதல்ல சொல்லப்பட்டிருக்குதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டு பணத்தை வந்து 10 ரூபா வந்துன்னா 6 ரூபாயை சேமித்தா தான் நீ பணக்காரன். 8 ரூபாயை செலவு பண்ணாலே நீ மிடில் கிளாஸ். அதிலே நீங்கள் கணக்கு போட்டுக்கலாம். ரொம்ப கஞ்சத்தனமாக இருந்து 2 ரூபா செலவு பண்ணிவிட்டு 8 ரூபாயை சேமித்து வச்சேன்னா நீ கோடீஸ்வரன் ஆகிடலாம். இதுதான் நடைமுறையில் இருக்கிற விளங்காத ஒரு மர்மம். இந்த மர்மத்தை நான் வெளியிட்டிருக்கிறேன். இவ்வளவுதான், அது சிம்பிள். ரொம்ப சிம்பிளாக வாழ்க்கையை நடத்த கற்றுக்கிட்டா ஒழிய நீ பணக்காரனாக முடியாது இந்த காலகட்டத்தில். எதுக்கு எடுத்தாலும் கிரெடிட் கார்டு கடனை வாங்கி தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு எப்படி பணக்காரனாக, கடன்காரனாகத்தான் ஆக முடியும் இன்றைய சூழ்நிலையில். அதனால் 20,000 ரூபா சம்பளம் வருதுன்னா ரொம்ப சிம்பிளாக கண்டதுக்கெல்லாம் ஆசைப்படாமல் கொஞ்சம் நம்ம அடுத்த தலைமுறையை பார்த்து நம்ம குழந்தைகளுக்காக நம்ம வாழணும். கொண்டு போய் 2 லட்சம் ரூபா கட்டி எல்கேஜியில் சேர்த்துறது. இது மாதிரி கிறுக்குத்தனங்களை எல்லாம் பண்ணால் நீ பணக்காரனாக முடியாது. இதில் விட கேவலமான ஏழையாக தான் மாற முடியும். நீ ஒவ்வொரு வருடமும் அவன் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் கட்டக்கூடிய இந்த 2 லட்சம் இன்னும் அதிகரிச்சுட்டே போகும். இதையெல்லாம் திரும்பி எடுக்க முடியும்ன்ட்டு உனக்கு எடுக்க முடியுமா அப்படிங்கிற சிந்தனை வரணுமே இல்லையா? 2 லட்சம் ரூபா எல்கேஜிக்கு கட்டுறோம்னா அது திரும்ப நம்ம எடுக்க முடியுமா? படிப்பு அந்த கல்வியின் மூலம் திருப்பி எடுக்க முடியுமா? கல்வியை வியாபாரமாக்கிட்ட போது நம்மளும் வியாபார நோக்கிலே பார்ப்போம். திருப்பி அதை எப்படி எடுப்பீங்க? எடுக்க முடியாத ஒரு விஷயத்துக்காக நம்ம எதுக்கு இவ்வளோ செய்வோம்? அதனால் அரசு பள்ளிகளை சேர்த்து படிக்க வச்சாலே போது அதுக்கு 2,000 ரூபா கொடுத்து தனியாக டியூஷன் மாஸ்டர் வச்சுக்கலாம். அதே அளவு அறிவு வந்துடும். டியூஷனுக்கு வந்து மாதம் 2,000 ரூபாய்ன்னு எவ்வளோ ஆச்சு? 24,000 ரூபாய் ஆச்சு. இதே வந்து 1,75,000 ரூபா மிச்சமாகும். இப்படி தான் சேமிக்கணும். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதனால் இந்த 20,000 ரூபா சம்பளம் வாங்கி 5,000 ரூபா செலவு பண்ணிவிட்டு 15,000 ரூபாயை சேமித்து வச்சா வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுது? ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு பக்கத்தில் நேராக சேமிப்பாயிரும். இப்படி 10 வருஷம் போட்டு 20 லட்சம் ரூபாய் ஆச்சு. இப்படி தான் செல்வந்தனாக முடியுமே தவிர வர்ற காசை பூரா சட்டியை தொடச்சி வச்சு அப்புறம் கமுத்தி வச்சிட்டோம்னா அது எப்படி செல்வம் அதில் சேரும்? திருமகள் வந்து சரி ஒரு சாக்கு நிறைய பொற்காசுகளை இந்த ஏழைக்கு கொடுக்கலான்னு வந்தாங்க கூட சட்டியை கமுத்தி வச்சுக்கிறீங்க, எல்லாம் தொடச்சி வச்சு கழுவியே வச்சிடுறாங்க சில பேர். அப்படி இருக்கிறனால மகாலட்சுமி பார்த்துட்டு இது சரிப்பட்டு வரலேன்ட்டு வேறு வீடு பார்த்து போயிடுவா போடுறது. அப்படியே தான் நடந்துகிட்ருக்குது. அப்புறம் காய்கறி வெட்டுறதுக்கு கத்தி ஒன்று இருக்கும். அது போக ஒரு அருவாமனைன்னு சொல்லுவாங்க, அது வச்சுருப்பாங்க பெண்கள். அப்புறம் இந்த அமேசான், அதில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத பொருள், இந்த வெங்காயம் வெட்டுறது மேலேருந்து அமுத்தினோம்னா ஒரு செகண்டில் பொடியாயிரும் அப்படின்ட்டு போட்டு வச்சுருப்பான் இந்த விளம்பரத்துக்காக. யூடியூப்பில் பார்க்கும்போது சமையல் வீடியோ பார்க்கும்போது இடையில இந்த விளம்பரம் வரும். அந்த விளம்பரத்துக்காக அவன் காசு சம்பாரிச்சிட்டு போயிடுவான். நம்ம அதை வாங்கினோம்னா 2 நாள் வேலை செய்யும், 3ஆவது நாள் அது துருப்பிடிச்சி போயிடும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வீதியில் கத்திட்டு போவான் பழைய பிளாஸ்டிக்ன்ட்டு. 2 ரூபா கொடுப்பான், 400 ரூபா போட்டு வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் நம்மக்கிட்டேருந்து போகக்கூடிய பொருளாதாரம். இதையெல்லாம் சேமித்தா தான் நீங்கள் பணக்காரனாக முடியுமே தவிர பார்த்ததுக்கெல்லாம் அடுத்தவங்களுக்காக ஆசைப்பட்டுட்டு அவங்க வச்சுருக்குறாங்க இவங்க வச்சுருக்குறாங்கன்ட்டு தேவையில்லாத பொருளை வாங்கி குமிச்சிக்கிட்டு அப்புறம் பழைய பிளாஸ்டிக்கு போட்டு 2 ரூபாயை வாங்கி அது குழந்தைக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்குறது கூட அது திருப்பி ரெக்கவர் பண்ண முடியாது. இதெல்லாம் சிந்திச்சு பார்க்குறதே இல்லை பெண்கள். பார்த்தது எல்லாம் வாங்க வேண்டியது, கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே அடுக்கி வச்சுக்க வேண்டியது, உபயோகம் இல்லாத பொருள்களை எல்லாம் மேலே பரன் மேலே போட்டு வைக்க வேண்டியது. அதை பயன்படுத்திட்டு ஒரு சோசியக்காரன் சொல்லுவான், இது மாதிரி பயன்படுத்தாத பொருள்களாக வச்சா மூதேவி அண்டிக்கணும்னே நல்ல பொருளையும் கூட எடுத்து பழைய இரும்பு கடையில் போட்டுருவாங்க. இப்படி பலவிதமான மனோவியாதிகளை உருவாக்கக்கூடிய காரணிகள் நம்மளை சுற்றி இருக்கிறதுனால பெண்கள் வந்து அதை சரிவர புரிஞ்சுக்கிட்டு ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி இதனுடைய உபயோகம் தினசரி உபயோகிக்க முடியுமா, இல்லை வருஷத்துக்கு ஒருக்கா உபயோகிக்குமா, இது உபயோகமே இல்லாமல் போகுமாங்கிறது எல்லாம் சிந்தனை செய்து பார்த்துட்டு அதில் பொருளாதாரத்தை வந்து செலவழிக்கணும்.
செலவுங்கிறது வந்து ஈஸி. ஆனா வரவுங்கிறது மிக கடினமா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? செலவ கடினமாக்கிட்டோம்னா, வரவு வந்து சாதாரணமா இருந்தாலும் நமக்கு பாதிக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். யூடியூப்லலாம் வந்து சில பொருள்கள வாங்கி அத ரிவ்யூ போடுவாங்க. அது என்னன்னா, அவங்க ரூ. 400க்கு ஒரு பொருள வாங்கி ஏதோ ஒரு $5 அது மூலம் அந்த விளம்பரத்து மூலம் வந்ததுன்னா, அது வாங்குன பொருள் அவங்களுக்கு ஃப்ரீயா வந்த மாரி ஆயிரும். அதனால அவங்க உடைச்சும் கூட போடுவாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து அத ஃபாலோ பண்ணக்கூடாது. நெறைய வந்து இந்த சோசியல் மீடியால இருக்கிற வீடியோக்கள பார்த்துட்டு தான் அதுபோல பொருள்கள பெரும்பாலும் வாங்கி ஏமாந்துர்றாங்க. இப்படியெல்லாம் வந்து அத செலவு பண்ணக்கூடாது வருமானத்த அப்படிங்கிறத தெளிவா பெண்கள் புரிஞ்சுக்கணும். பெண்களால தான் வந்து பெரும்பகுதி சேமிக்க முடியும். ஆண்கள் வெளியில போறாங்க. அங்க போனோம்னா, ஒரு டீ கடையில போய் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு டீ, காஃபி எல்லாம் சாப்பிடாம இருக்க முடியாதுங்கிற மாரி ஒரு கல்ச்சர் வந்துருச்சதுனால தான் தமிழ்நாட்டுல இத்தன பேக்கரிகளும், டீ கடைகளும் வந்து இயங்கிட்டு இருக்குது. அது ஒரு மைண்ட் செட்டு. அதனால அது தவிர்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலை போயிருக்குது. இதுபோக நம்ம தமிழ்நாடு அரசினுடைய தேசிய நீர் அப்படின்னா, கடைக்கு வந்து ஒரு வீதிக்கு ஒரு கடை திறந்து வச்சிருக்கிறதுனால, எல்லாத்துக்கும் வந்து தேசிய மலர் இருக்கும். ஒரு நாடு இருந்ததுன்னா. நம்ம நாட்டு தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கி தேசிய அடையாளம் என்னன்னா, சாராய கடை தான். அப்ப அந்த தேசிய அடையாளத்த வந்து தமிழ்நாடு தேசியத்தினுடைய தமிழ் தேசியத்தினுடைய 5000 வருஷம், 10,000 வருஷம், 3,00,000 வருஷம்னு சொல்றானுங்க தமிழன் தோன்றி, இரும்ப உருக்கி குத்த வச்சு உட்காந்து இரும்பு கருவி 3,00,000 வருஷத்துக்கு முன்னாலயே செஞ்சுட்டான்ட்டு ஒரு மொட்டத்தலையன் ஒருத்தன் சுடுகாட்டுலேருந்து எந்திச்சு வந்த மாரி இருப்பான் அவன். என்னமோ மன்னன்னுலாம் பேர் வச்சுக்கிறானுங்க. அவனெல்லாம் ஒளறிட்டு இருப்பான். இப்படியெல்லாம் எதுவுமே நடக்காத ஒண்ண வச்சு பேசிட்டு, பெருமை அடிச்சிட்டு இருந்து, இப்படி சாராயத்த குடிச்சிட்டு படுத்துட்டு இருந்தா எப்படி பணக்காரன் ஆக முடியும்? ஒருபோதும் ஆக முடியாது. இந்திக்காரனுக்கு தான் வந்து எல்லாம் சம்பாதிச்சு ஊருக்கு அனுப்பிச்சு பணக்காரன் ஆயிருவானுங்க. இதையெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன இந்திக்காரன் வந்து பணக்காரன் ஆகக்கூடாதுன்னு சொல்றியா? அப்படின்னு கேட்கலாம். நான் தமிழ்நாட்டுல இருக்கிறனால தமிழ்நாட்ட பத்தி தான் நான் வந்து எதிர்பார்க்க முடியும், பேச முடியும். இப்போ வந்து டீசென்சி பார்த்துக்கிட்டு பெரிய 2 கொம்பு முளைச்ச மாரி படிச்சுட்டோன்ட்டு உடல் உழைப்பே இல்லாம இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்துட்டுருக்குது. அடுத்த ஜெனரேஷன்ல இவங்களுக்கு பொறக்க போற குழந்தைகளுக்கு வந்து உடம்புல ஒண்ணுமே இருக்காது. எல்லாம் பொக்கையா தான் இருக்க போகுது. ஏன்னா இவங்களே உழைக்கலைன்னா அந்த ஜீன்ல பொறந்த குழந்தை என்ன லட்சணத்தில பொறக்க போகுது. அது வந்து பெர்டர்னிட்டி சென்டர்ல போய் வந்து கலந்து பெத்துக்கிறாங்க. இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்கும்போது அடுத்த ஜெனரேஷன்ல உடல் உழைப்புங்கிறதுக்கு வந்து தகுதி இல்லாத ஒரு இனமா தமிழினம் போகுது. சாராய பழக்கம், கஞ்சா பழக்கம், இன்னும் என்னென்ன இருக்கோ அத்தனையும் பழக்கும்போது இவங்களுக்கு பிறக்கிற குழந்தை எந்த லட்சணத்தில இருக்கு? இதில எப்படி கோடீஸ்வரன் ஆக முடியும்? இதையெல்லாம் சிந்திச்சு பார்த்து எல்லா விஷயங்களையும் கலந்து நம்ம மாறிக்கணும். மாறலைன்னா தமிழினம் இப்பவே மைனாரிட்டியா தான் தமிழினம் இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது இப்படியே போச்சுன்னா இந்த இனம்னு ஒண்ணு இருக்காம அழிக்கப்பட்டு விடும். அப்புறம் வந்து உலகம் முழுக்க எல்லா இனங்களும் இருக்கும். தமிழ் இனங்கிறது அப்புறம் வந்து ஹிஸ்ட்ரியில தான் படிப்பானுங்க. அதனால முதல்ல மகா கஞ்சனா இருங்க. கஞ்சனா இருந்தா தான் கோடீஸ்வரன் ஆக முடியும். சும்மா தாராள பிரபு மாரி அடுத்தவங்களுக்காக வாழ்ந்தீங்கன்னு வைங்க. ஒரு பொருள வாங்குறோம்னா இது வந்து நமக்காக தேவைப்படுதாங்கிறத பார்க்குறது. நமக்காக வாழணும். வாழ்ந்தா தான் கோடீஸ்வரன் ஆக முடியும். அடுத்தவங்களுக்காக பெருமைக்காக வாழ்ந்தா நம்ம பிச்சைக்காரனாவும், ஓட்டாண்டியா தான் போய் வாழ்க்கைய அமைச்சுக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, தெளிவா வந்து சேமிப்பு தான் வந்து நம்மள செல்வந்தனாக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, மீண்டும் இது போற ஒரு வீடியோவில உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.